ஹாய் குட்டீஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 5th ஸ்டாண்டர்டோட இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் லெசன் எக்ஸ்ப்ளோரிங் த ஸ்பேஸ். அதில் த எர்த், த டெசலேட்டட் ஹோம். முதல்ல நம்ம நிலா பார்த்துடலாம். எக்ஸ்ப்ளோரிங் த ஸ்பேஸ். ஹாய், ஐ எம் நிலா. ஐ எம் இன் ஸ்பேஸ். வில் யூ ஜாயின் மீ? இந்த பாப்பா தான் நிலா. நிலா பாப்பா வந்து இதில் இருக்கா, ஸ்பேஸில் இருக்கா. நீங்களும் வந்து ஸ்பேஸை பார்க்கறதுக்காக என் கூட ஜாயின் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்குறான். எக்ஸ்ப்ளோரிங் ஸ்பேஸ்னா ஸ்பேஸை பற்றி நம்மளே தேடி தெரிஞ்சுக்கிறது. எக்ஸ்ப்ளோரிங் பண்ணுறது அப்படின்னா நம்மளே தேடி போய் ஸ்பேஸை பற்றி வில்லிங்னஸோட தெரிஞ்சுக்கிறது தான் எக்ஸ்ப்ளோரிங். ஓகே, அடுத்து பாருங்க. மை லிட்டில் பிக்ஷனரி. மில்கி வே, the galaxy that contains our solar system. மில்கி வேனா என்னன்னா, நம்மளோட கேலக்ஸி தான் இந்த மில்கி வேல இருக்கு. நம்மளோட கேலக்ஸியே இந்த மில்கி வேல ஒரு பார்ட்டா இருக்கு. மில்கி வே, the galaxy that contains our solar system. Earth, the planet on which we live. தெரியும் earthனா என்னன்னு? the planet on which we live. நம்ம எங்க வசிக்கிறோமோ அதுதான் earth. Space shuttle, a vehicle used to travel in space. Space shuttleனா இதுதான் வந்து சேட்டலைட் எடுத்துட்டு ஸ்பேஸுக்கு போகும், டிராவல் பண்ணி போகும். அதுதான் ஸ்பேஸ் ஷட்டில். சோலார் சிஸ்டம், the sun and all the planets that move around it. சோலார் சிஸ்டம்னா the sun and all the 8 planets moved around it. ஓகேவா? இதுதான் சோலார் சிஸ்டம். Universe, the whole of space and everything in it, including the planets, the stars and galaxies. ஸ்பேஸ்னா நம்ம எல்லாமே ஸ்பேஸ் தான். நம்மளை சுற்றி இருக்க எல்லாமே ஸ்பேஸ். த ஹோல் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் எவ்ரிதிங் இன் இட். நம்ம பார்க்குற ஸ்டார்ஸு, மூணு, அதுக்கப்புறம் இருக்கிற பிளாக் ஸ்பேஸு, கேலக்சிஸ், மில்கி வே எல்லாம் சேர்த்து தான் சொல்கிறது. அது அந்த இடம் ஃபுல்லாகவே ஸ்பேஸ் தான். இந்த பூமியை தவிர்த்து நம்ம மேலே பார்க்குறோம்ல, அந்த ப்ளூ ஸ்கை, அந்த ப்ளூ ஸ்கையில் இருக்க ஸ்டார்ஸ், நம்ம கேலக்ஸி, அதுக்கப்புறம் நம்ம பிளானட்ஸ், அதுக்கப்புறம் எல்லாமே அந்த எம்டி ஸ்பேஸ் எல்லாமே வந்து யூனிவர்ஸ்ன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஓகே குட்டீஸ், மில்கி இன்னொரு வாட்டி நான் உங்களுக்காக ரீட் பண்ணுறேன். மில்கி வே, த கேலக்ஸி தட் கண்டெய்ன்ஸ் அவர் சோலார் சிஸ்டம். எர்த், த பிளானட் ஆன் விச் வி லிவ். Space shuttle, a vehicle used to travel in space. Solar system, the sun and all the planets that move around it. Universe, the whole of space and everything in it, including the planets, the stars and galaxies. Okay, next, let us learn the earth, the desolated home. என்னது? எர்த், த டெசோலேட்டட் ஹோம். டெசோலேட்டட் மீனிங்னா கைவிடப்பட்ட. அதாவது எர்த்தை வந்து விட்டுட்டு நம்ம போயிட்டோம்னா எர்த் இஸ் அ டெசோலேட்டட் ஹோம். நம்ம எர்த்தை விட்டுட்டு வேற ஏதாவது பிளானெட்க்கு மொத்தமாக வைப் ஆகி போயிட்டோம்னா நம்ம எர்த்தை தான் வந்து டெசோலேட்டட் ஹோம். டெசோலேட்டட் அப்படின்னா கைவிடப்பட்ட, தன்னிச்சையாக விடப்பட்ட ஒரு இடம் தான் ஹோம், வீடு. கைவிடப்பட்ட ஒரு வீடு. எர்த்தில் ஏதோ ஒரு பெரிய டிசாஸ்டர் வந்துருச்சு, நம்ம எல்லாருமே ஹியூமன்ஸ் எல்லாருமே வைப் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு பிளானெட்க்கு மாறி போயிட்டோம். பாதி ஹியூமன்ஸ் இறந்துட்டாங்க. எர்த் ஃபுல்லாகவே அப்படியே அமைதியாக எந்த ஒரு உயிரினமும் இல்லாமல் இருந்ததுன்னா அந்த இடத்துக்கு பேர் தான் டெசலேட்டட் ஹோம். ஓகே, லெசனுக்குள்ளே போகலாமா? இட் வாஸ் த இயர் 2068. The humans had destroyed the earth and started colonizing the red planet Mars. காலனைசிங்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் அங்க போய் அவங்களோட வாழ்க்கைய தொடருது. காலனைசிங், ஒரு இடத்துல இருந்து டோட்டலா மூவ் ஆகி வேற ஒரு இடத்துக்கு போய் அவங்களுக்கான வீடு, விவசாயம், தொழில் எல்லாத்தையும் அமைச்சிக்கிறது தான் காலனைசிங். இந்தியா எஸ்டாப்ளிஷ்ட் 3 colonies. காலனிஸ்னா அ குரூப் ஆஃப் பீப்புள் ஒன்னா வாழ்ற இடம் தான் காலனிஸ். இந்தியா வந்து அங்க போய் 3 காலனிஸை எஸ்டாப்ளிஷ்டுனா உருவாக்கியிருக்காங்க. அந்த காலனியில் வந்து அவங்களுக்கான தனித்தனி மக்களுக்கான வீடு இருக்கும், சாப்பாடு வசதிக்கான
தொழில் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அவங்களே உருவாக்கிப்பாங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒண்ணா வாழ்றது தான் காலனி. இந்த மாதிரி இந்தியா வந்து எர்த்ல இருந்து மார்ஸுக்கு போய் ஒரு 3 காலனிஸை உருவாக்கியிருக்காங்க. அறிவுமதி ஃபேமிலி லிவ்ட் இன் ஒன் சச் காலனி. அறிவுமதி அப்படின்ற ஒரு பொண்ணோட ஃபேமிலியும் இந்த 3 காலனில ஒரு காலனில வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆன் ஹர் பர்த்டே ஹர் கிராண்ட்ஃபாதர் traveled more than 1500 kilometer to meet her. அதாவது அறிவுமதியோட பர்த்டே அன்னைக்கு அறிவுமதியோட கிராண்ட்ஃபாதர் வந்து 1500 கிலோமீட்டர் தாண்டி போய் தன்னோட பேத்தியை பார்க்க போறாரு. When he reached, he saw her sleeping in her capsule. அவர் வந்து அறிவுமதியை பார்க்க 1500 கிலோமீட்டர் தாண்டி போறாரு. அப்ப அவர் போய் பார்க்கும்போது கிராண்ட்ஃபாதர் போய் பார்க்கும்போது அறிவுமதி ஒரு கேப்சூல்ல தூங்கிட்டு இருக்கு. அந்த கேப்சூல்னா இந்தியா, அதாவது நம்ம எர்த்ல இருக்க மாதிரி கட்டில் போட்டு இது போட்டு பெட் போட்டு தலைகாணி போட்டுலாம் படுக்க முடியாது. அங்க வந்து ஒரு ஆள் படுக்கிறதுக்கு ஒரு கேப்சியூல் தான் கொடுப்பாங்க. அந்த இடத்துல தான் நம்ம படுத்துக்கணும். அதுதான் அங்க கொஞ்சம் ஆக்சிஜன் சப்ளை இருக்கும். நமக்கு சாப்பாடு வேணும்னா அந்த கேப்சியூல்ல இருந்து வெளியே வந்து கேட்கலாம். ஓகே, இஷ்டத்துக்கு நம்ம பூமியில நடமாடுற மாதிரிலாம் நடமாட முடியாது. அவங்க சொல்ற டைம்ல தான் நம்ம அங்க இருந்து வெளியவே வர முடியும். அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு பேரு தான் கேப்சூல். கேப்சூல்னா சின்ன டேப்லெட் மாதிரி ஒரு பெரிய இது மாதிரி இருக்கும். அதுக்குள்ள போய் நீட்டா படுத்துக்கலாம். இந்த இடத்த சேவ் பண்றதுக்காக இந்த விஷயங்களை கேப்சூல்ன்ற ஒரு விஷயத்த செய்வாங்க. நீங்க போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கேப்சூல்ஸ் இப்போவும் வந்து ராக்கெட்ஸ்ல வந்து இருக்கும். அந்த கேப்சூல்ல தான் வந்து ஆஸ்ட்ரோநாய்ட்ஸ் எல்லாம் போய் படுத்து தூங்குவாங்க. அந்த மாதிரி ஒரு கேப்சூல்ல தான் அறிவுமதியும் தூங்கிட்டு இருக்கா. நான் திரும்ப உங்களுக்காக ஒரு வாட்டி ரீட் பண்றேன். இட் வாஸ் த இயர் 2068. ஹியூமன்ஸ் had destroyed the earth and started colonizing the red planet Mars. India established 3 colonies. Arivumati family lived in one such colony. On her birthday, her grandfather traveled more than 1500 kilometers to meet her. When he reached, he saw her sleeping in her capsule. Okay, hard words பாருங்க. Destroy, planet, colony, travel, colonizing, established, sleeping, capsule. இதெல்லாம் தான் இந்த பேராகிராஃப்ல இருக்க ஹார்ட் வேர்ட்ஸ். இதை படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இதை ரீட் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும். Destroy, planet, colony, travel, colonizing, established, sleeping, capsule. Colonizing, established, sleeping, capsule. Okay குட்டீஸ், நெக்ஸ்ட் பேஜ் போலாம். நெக்ஸ்ட் பேரா போலாம். அடுத்து பாருங்க. He said, கிராண்ட்ஃபாதர் வந்தாச்சு. அறிவுமதியோட கிராண்ட்ஃபாதர். அறிவுமதி அவ கேப்சூல்ல தூங்கிட்டு இருக்கா. He said, wake up அறிவுமதி. Arivumati was surprised. Grandpa, when did you come? I was thinking that you won't be coming for my birthday. He sighed. Don't you know about the dust storm of Mars? Sometimes it even lasts for a month, but this time it did not. So I am on time. It still took me 3 souls to reach here. Now come on, let's not waste time. We will go to harvest the vegetation hub for vegetables. He said, wake up Arivumati. Arivumati was surprised. Grandfather வந்து கேப்சூல்ல இருக்க அறிவுமதிய எழுப்புறாரு. அறிவுமதி எந்திரிங்க, இன்னும் ஏன் படுத்துட்டு இருக்கீங்கன்னு. எழுந்த உடனே அறிவுமதிக்கு செம்ம சர்ப்ரைஸ்டு. கிராண்ட்பா, when did you come? I was thinking that you won't be coming for my birthday. அவ என்ன சொல்றா, எழுந்துட்டு, கிராண்ட்பா, தாத்தா நீங்க எப்ப வந்தீங்க? நான் நினைச்சேன் இந்த பர்த்டே கூட நீங்க என்ன பார்க்க வர மாட்டீங்கன்னு நினைச்சேன் அப்படின்றா. He sighed. Don't you know about the dust storm of Mars? தாத்தா லைட்டா சிரிச்சிட்டு சொல்றாரு, டோன்ட் யூ நோ, அதாவது உனக்கு தெரியாதா, டஸ்ட் ஸ்டோம் ஆஃப் மார்ஸ். டஸ்ட் ஸ்டோம் ஆஃப் மார்ஸ்னா புழுதி புயல்னு சொல்லுவாங்க. புழுதி புயல்னா ஒரு காத்து வரும், அது ஃபுல்லாவே புழுதியா வரும், ஃபுல்லா டஸ்டா அடிச்சிட்டு வரும். மழை வராது, ஆனா இந்த காத்து வந்து சுத்தி சுத்தி அடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த காத்துல நிறைய மெட்டல்ஸ் இருக்கும், நிறைய ஷார்ப்பான பொருள் இருக்கும். அந்த காத்துல நம்ம நடந்து போன ட்ரை பண்ணா கூட ஏதாவது வந்து மண்டையில இடிச்சிடும், ஸ்கின்னுல நமக்கு வந்து குத்திடும், அந்த மாதிரி இருக்கும். அந்த காத்து என்ன பண்ணும், இருக்கிற டஸ்ட் வேஸ்டேஜ் எல்லாம் சுத்திக்கிட்டே வரும் அந்த காத்து. அதுதான் டஸ்ட் ஸ்டோம்னு சொல்லுவாங்க.
Sometimes it even lasts for a month. சம்டைம்ஸ் மார்ஸ்ல வந்து இந்த மாதிரி டஸ்ட் ஸ்டோம்ஸ் வந்து ஒரு மாசம்லாம் அடிக்குமா. பட் திஸ் டைம் இட் டிட் நாட். இந்த வாட்டி அந்த மாதிரி ஒரு மாசம்லாம் வந்து அந்த புழுதி புயல் அடிக்கல. அதனால நான் உன்னை பார்க்க வந்துட்டேன்னு தாத்தா சொல்றாரு. ஸோ ஐ எம் ஆன் டைம். இட் ஸ்டில் டுக் மீ 3 சோல்ஸ் டு ரீச் ஹியர். சோல்ஸ் அதாவது அப்படி இருந்து கூட நான் வர்றதுக்கு 3 சோல்ஸ் ஆயிடுச்சு. சோல்ஸ்னா சோலார் டே ஆஃப் மார்ஸ், அதுதான் சோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சோலார் டே ஆஃப் மார்ஸ். இப்போ நம்மளோட ஒரு என்ன சொல்றது, நம்மளோட இதுல வந்து நம்மளோட எர்த்ல வந்து 365 டேஸ் தான் வந்து 1 இயர். கரெக்டா? 365 டேஸ் தான் 1 இயர். ஆனா 1 இயர். ஆனா நம்ம இதுல நம்ம மார்ச்ல வந்து இது டபுள் போட்டுக்கோங்க. 687 டேஸ். 687 டேஸோ 86 டேஸோ வரும். இருங்க நான் செக் பண்ணி 87 டேஸ். 687 டேஸ் தான் வந்து 687 டேஸ் தான் வந்து 1 இயர். என்னது? 687 டேஸ் தான் வந்து 1 இயர். ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா நம்ம எர்த்ல வந்து 365 டேஸ் தான் 1 இயர். நம்ம எர்த்ல வந்து 365 டேஸ் தான் 1 இயர். ஆனா மார்ச்ல வந்து 687 டேஸ் தான் 1 இயர். இந்த 687 டேஸ் தான் ஒரு சோல். கிராண்ட் ஃபாதர் வந்து நம்ம அறிவுமதியை பார்க்க 3 சோல்ஸ் எடுத்திருக்கு. என்னது? 3 சோல்ஸ் எடுத்திருக்கு. ஸோ ஓகேவா? நவ் கம் ஆன், லெட்ஸ் நாட் வேஸ்ட் டைம். வி வில் கோ டு ஹார்வெஸ்ட் த வெஜிடேஷன் ஹப் ஃபார் வெஜிடபிள். வெஜிடேஷன் ஹப்னா நம்மள எர்த்ல இருக்கிற மாதிரி மார்ஸ்ல போய் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து நம்ம இது பண்ண முடியாது. என்ன பண்ண முடியாது? வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு பரந்த விவசாயம் பண்ணுவோம் பத்தியா, ஒரு நிலத்துல, பரந்த நிலத்துல நல்ல செடி கொடிலாம் வளர்ப்போம் பத்தியா, அப்படிலாம் வளர்க்க முடியாது. இந்த மாதிரி ஒரு ஹப் மாதிரி மேக் பண்ணி அதுக்கு அந்த செடிக்கு தேவையான ஹீட்டு, இது சன்லைட், வாட்டர் எல்லாம் ஆர்டிஃபிஷியலா மேக் பண்ணி கொடுத்து அந்த அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டியை செய்ய முடியும். அந்த வெஜிடேஷன் ஹப்புக்கு போய் வெஜிடபிளை பறிக்கலாம் வா அப்படின்னு சொல்லி தாத்தா கூப்பிடுறாரு. நான் திரும்ப இதை வாசிக்கிறேன். இட் வாஸ் த இயர் 2068. Humans had destroyed the earth and started colonizing the red planet Mars. India established 3 colonies. Arivumati family lived in one such colony. On her birthday, her grandfather traveled more than 1500 kilometers to meet her. When he reached, he saw her sleeping in her capsule. He said, "Wake up, Arivu." Arivumati was surprised. "Grandpa, when did you come? I was thinking that you won't be coming for my birthday." He sighed. "Don't you know about the dust storm of Mars? Sometimes it even lasts for a month. But this time it did not. So I am on time. It still took me 3 souls to reach here. Now come on, let's not waste time. We will go to harvest the vegetation hub for vegetable." வா நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண போலாம். வெஜிடேஷன் ஹப்ல வெஜிடபிள்ஸ்ல ஹார்வெஸ்ட் பண்ண போலாம். ஹார்வெஸ்டும் ஒரு ஹார்ட் வேர்ட் தான், இங்க நோட் பண்ணிக்கலாம். நோட் பண்ணியாச்சா? இங்க பாருங்க, இந்த செகண்ட் பேரால இருக்க ஹார்ட் வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கேன் பாருங்க. சர்ப்ரைஸ்டு, சர்ப்ரைஸ்ட், திங்கிங், பர்த்டே, டஸ்ட் ஸ்டோர்ம், சோல், ஹப், வெஜிடேஷன், ஹார்வெஸ்ட். இதெல்லாம் வந்து இந்த செகண்ட் பேரால இருக்க ஹார்ட் வேர்ட்ஸ். ஓகே குட்டீஸ், நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போலாமா? இது வரைக்கும் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுதா? வாங்க குட்டீஸ், நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாம். In the hub, he said, these carrots are not tasty anymore, like the one I ate in my childhood. She asked, "Why do you say so, Grandpa? Why do you say so, Grandpa?" Grandfather explained to Arivu, "The vegetables we grow here do not taste like the one on the earth. I really wish you had tasted the carrot from the earth." Arivu asked eagerly, "How did they grow the crops and vegetables on earth?" Hearing this, grandfather was reminded of life on earth. He said,
The earth had fertile soil. So the fruits and vegetables grown very healthy and tasty. She asked, but I learned that human used chemical fertilizers and polluted the soil. Here we get unpolluted food and water. Is that correct? இப்போ நான் தெளிவா explain பண்றேன். In the hub, he said, this carrot are not tasty anymore. அந்த கேரட் அந்த வெஜிடேஷன் ஹப்புக்கு போறாங்க. அங்க போயிட்டு தாத்தா சொல்றாரு, எப்படியோ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் டேஸ்டா இருக்க போறதில்ல. நான் சின்ன வயசுல சாப்பிட்ட மாதிரி அவ்வளோ டேஸ்டாலாம் கேரட் இருக்க போறதில்லன்னு சொல்றாரு. ஏன்னா அவர் சின்ன வயசுல சாப்பிட்டது பூமியில. Like the one I ate in my childhood. She asked, why do you say so, grandpa? நீங்க ஏன் grandpa அந்த மாதிரி சொல்றீங்க? நீங்க சின்ன வயசுல சாப்பிட்ட மாதிரி இந்த கேரட் டேஸ்டா இல்லைன்னு ஏன் சொல்றீங்கன்னு கேக்குறா அறிவு. Grandfather explained to அறிவு, the vegetables we grow here do not taste like the one on the earth. நம்ம இங்க விளைய வைக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் பூமியில விளையிற வெஜிடபிள் அளவுக்கு டேஸ்டா இருக்காது அறிவுன்னு தாத்தா வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஐ ரியலி விஷ் யூ ஹேட் டேஸ்டட் த கேரட் ஃப்ரம் த எர்த். அறிவு ஆஸ்க்டு ஈகர்லி, ஹவு டிட் தே க்ரோ த கிராப்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஆன் எர்த். அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து ஆசைப்படுறேன் நீ பூமியில விளையிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்கணும்னு நான் வந்து ஆசைப்படுறேன் அப்படின்னு தாத்தா சொல்றாரு. அறிவு சொல்றா, பூமியில எப்படி கிராப்ஸ் தானியங்கள் அப்புறம் வந்து காய்கறிகள் பழங்கள் எல்லாம் எப்படி விளைய வைப்பாங்க எனக்கு ரொம்ப ஈகரா இருக்கு கேட்கவே சொல்லுங்கன்னு சொல்றா. ஹியரிங் திஸ் கிராண்ட்பா வாஸ் ரிமைண்டட் ஆஃப் லைஃப் ஆன் எர்த். ரிமைண்டர்னா ஞாபகப்படுத்தி பார்க்கறாரு. அதாவது இது அறிவு சொன்ன உடனே கிராண்ட்பா வந்து அவர் வந்து பூமியில வாழ்ந்ததை வந்து நினைவுபடுத்தி பார்க்கறாரு. He said the earth had fertile soil. நம்ம பூமியில வந்து நல்ல வளமான ஃபெர்டைல் சாயில்னா வளமான மண் இருந்தது. ஸோ த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் க்ரோன் வெரி ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி. பூமியில வந்து ரொம்ப வளமான மண் இருந்ததுனால வெஜிடபிள்ஸ் காய்கறி பழம்லாம் ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் வளரும். ஷீ ஆஸ்க்ட், பட் ஐ லேர்ன் தட் ஹியூமன் யூஸ்டு கெமிக்கல் ஃபர்டிலைசர் அண்ட் பொல்யூட்டட் த சாயில். ஆனா நான் கேள்விப்பட்டனே பூமியில இருக்கவங்கலாம் கெமிக்கல் உரம், அதாவது கெமிக்கலா உரம் போட்டு பூமியை வந்து மண்ணை வந்து பொல்யூட் பண்ணிட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டனே, அது உண்மையா தாத்தா அப்படின்னு கேட்குறா. அது மட்டும் இல்லை, நம்ம இங்க வந்து அன்பொல்யூட்டட் ஃபுட் சாப்பிட்றோம் கரெக்டு தானே அப்படின்னு கேட்குறா. இதுல என்ன நடக்குது இந்த கான்வர்சேஷன்ல தாத்தா வந்து இந்த வெஜிடேஷன் ஹப்புக்கு கூட்டிட்டு போறாரு. நம்ம அறிவை கூப்பிட்டு போயிட்டு தாத்தா சொல்றாரு, எப்படியோ இந்த கேரட் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்காது, நான் சின்ன வயசுல சாப்பிட்ட மாதிரி டேஸ்டா இருக்காது அப்படின்னு சொல்றாரு. உடனே அறிவு கேட்கிறா, தாத்தா ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, நான் சின்ன வயசுல கேரட் சாப்பிட்டது பூமியில விளைஞ்ச கேரட்டை, அது ரொம்ப டேஸ்டா இருக்கும், நீயும் பூமியில விளையிற திங்ஸ் எல்லாம் சாப்பிடணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்றாரு. அறிவு சொல்றா, ஏன் தாத்தா அப்படி சொல்றீங்க, பூமியில எப்படி வந்து தானியங்கள் காய்கறி பழங்கள் எல்லாம் விளைவிப்பாங்க அப்படின்னு கேட்குறா. உடனே வந்து தாத்தா இதை கேட்ட உடனே அவருக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துடுது. உடனே தாத்தா சொல்றாரு, நம்ம பூமியில இருக்கிறது ஃபெர்டைல் சாயில்னா வளமான மண், அதனால ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்லாம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும்னு சொல்றாரு. அதுக்கு அறிவு சொல்றா, இல்லை தாத்தா நான் வேற ஒன்று கேள்விப்பட்டனே, கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ்லாம், கெமிக்கல்னா உங்களுக்கே தெரியும் நிறைய யூரியா அப்படி இப்படின்னு கெமிக்கலை போட்டு நம்ம பூமி மண்ணை வந்து எர்த்தோட மண்ணை வந்து பொல்யூட் பண்ணிட்டாங்க ஹியூமன்ஸ் நான் கேள்விப்பட்டேனே. அதாவது இங்க விளையிற எல்லா பொருளும் வந்து அன்பொல்யூட்டட் திங்ஸ் தானே, அது கரெக்ட் தானே நான் சொல்றதுன்னு அறிவு கேட்கிறா. ஓகேவா? இந்த பேரால இருக்க ஹார்ட் வேர்ட்ஸ் கொடுத்திருக்கேன். கேரட், சைல்ட்ஹுட், எக்ஸ்பிளைன், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், ஈகர்லி, ரிமைண்டட், ஃபர்டைல் சாயில், கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ், அன்பொல்யூட்டட். இதெல்லாம் வந்து இந்த பேரால இருக்க கொஞ்சம் ஹார்டான வேர்ட்ஸ். நீங்க இதை படிச்சுக்கிட்டீங்கன்னா இதை வந்து ரீட் பண்ண கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பேஜ் போலாமா? நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாம். Grandfather laughed. These fruits and vegetables and water are not the same as in the earth. They are not real.
Arivu exclaimed, even the water, he said, of course. In Mars, we get water from burning fuels. On the Earth, we used to get water from rain. It was natural and it was free. She said, Grandpa, enough of your stories about the earth. I know that life there was easy, but here survival is very difficult. He replied, Yes, my dear, adopting to Mars is difficult. Today we are fighting for things which we got easily. He continued, In the earth, we did not need a space suit or an oxygen cylinder. Also, the year are longer here. Also, the years are longer here. Arivu said, Yes, Grandpa. இந்த கான்வர்சேஷன்ல என்ன நடக்குதுன்னா grandfather laughed. These fruits and vegetables and waters are not the same as in the earth. அதாவது அறிவு என்ன சொல்றா, நம்ம அன்பொல்யூட்டடான திங்ஸ் சாப்பிட்றோம், எர்த்தில் வந்து கெமிக்கல் ஃபர்டிலைசர் போட்டு நீங்கள் வந்து சாயிலை பொல்யூட் பண்ணிட்டீங்க கரெக்ட் தானேன்னு கேட்குறா. உடனே தாத்தா சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா, அங்கே இருக்க ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இங்கே இருக்க ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸோட கம்பேர் பண்ணாத, அது ரெண்டும் ஒன்று கிடையாது. ஏன்னா இங்கே அந்த மார்ஸில் விளையிறது எல்லாமே உண்மையான காய்கறி பழங்கள் வந்து கிடையாது. There are not real. அறிவு எக்ஸ்கிளைம்டு, அறிவுக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு. ஈவன் த வாட்டர், தண்ணி கூடவா தாத்தா வந்து ஆர்டிஃபிஷியலா இருக்கு மார்ஸ்ல அப்படின்னு கேட்கிறா. He said, of course, in Mars we get water from burning fuels. அதாவது இன் மார்ஸ், நம்ம மார்ஸ்ல எப்படி வாட்டரை வந்து உருவாக்குறோம் அப்படின்னா burning fuels. burning fuelsனா, ஃபியூவல்னா எரிபொருள், திரவ எரிபொருள் தான் ஃபியூவல்னுவாங்க. பெட்ரோல், டீசல், அதுக்கப்புறம் கெரோசின், இதெல்லாம் ஃபியூவல்னு சொல்லுவாங்க. இதை பேர்ன் பண்றது மூலியமா கிடைக்கிற வாட்டரை தான் நம்ம வந்து மார்ஸ்ல யூஸ் பண்றோம். ஆனா பூமியில வந்து மழையில இருந்து நமக்கு தண்ணி கிடைச்சது. இட் வாஸ் சோ பியோர் அண்ட் ஃப்ரீ. நம்ம மழை தண்ணி ரொம்ப பியோரான தண்ணி, ரொம்ப சத்தான தண்ணி. அது மட்டும் இல்ல, இது நேச்சர் நம்ம கொடுக்குற ஃப்ரீ கிஃப்ட்னு சொல்றாரு. உடனே வந்து அறிவுமதி சொல்றா, she said, Grandpa, enough of your stories about the earth. போதும், நிறுத்துங்க உங்க ஸ்டோரிஸ், எர்த்தை பத்தி புகழ்ந்து பேசாதீங்கன்னு சொல்லி நம்ம அறிவு சொல்றா. I know that life there was easy, but here survival is very difficult. அங்க இருக்க வாழ்க்கை வந்து ரொம்ப ஈஸின்னு எனக்கு தெரியும், ஆனா இங்க சர்வே பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. உடனே தாத்தா சொல்றாரு, yes dear, adapting to Mars is difficult. Today we are fighting for things which we got easily. அதாவது அடாப்டிங், நம்ம வந்து பூமியில வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் போய் மார்ஸ்ல வாழ்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். அது மட்டும் இல்ல, பூமியில இலவசமா ஃப்ரீயா கிடைச்ச நிறைய திங்ஸ், ரொம்ப சத்துள்ள ஃப்ரீயா இலவசமா ரொம்ப நேச்சுரலா கிடைச்ச திங்ஸுக்கெல்லாம் நம்ம இங்க வந்து சண்டை போட்டு போராடி மார்ஸ்ல உருவாக்க வேண்டி இருக்குன்னு சொல்றாரு. He continued, in the earth you did not need a space suit. அதுதான் உங்களுக்கு தெரியும்ல, எர்த்ல வந்து இந்த ஸ்பேஸ் சூட் வந்து நமக்கு தேவையில்லை, ஆக்சிஜன் சிலிண்டர் தேவையில்லை. அதுதான் நம்ம கிராண்ட்ஃபாதரும் சொல்றாரு. நம்ம எர்த்ல வந்து ஸ்பேஸ் சூட்டு, ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் நமக்கு தேவையே கிடையாது. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து இயர்ஸ் வந்து ரொம்ப லாங்கர், அதாவது 365 டேஸ் தான் வந்து எர்த்தில் வந்து 1 இயர். அங்கே வந்து 600 இயர்ஸ் தான் வந்து மார்ஸில் வந்து 1 இயர். ஓகேவா? அறிவு சொல்கிறா எஸ் கிராண்ட்பா அப்படின்னு சொல்கிறா. ஓகே, இந்த கான்வர்சேஷனில் இருக்க ஹார்ட் வேர்ட்ஸ் பார்க்கலாம். லாஃப்ட், எக்ஸ்கிளைம்ட், பர்னிங், ஃபியூயல்ஸ், நேச்சுரல், adopting, survival, fighting, difficult, space suit, oxygen cylinder. இதெல்லாம் வந்து இந்த கான்வர்சேஷன்ல இருக்க ஹார்ட் வேர்ட்ஸ். ஏன் இந்த மாதிரி ஒரு பேஜுக்கும் தனித்தனியா ஹார்ட் வேர்ட்ஸ் கொடுத்துட்றேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ரீட் பண்ணும்போது ஏதாவது உங்களுக்கு வந்து சிரமமா இருந்தது, கஷ்டமா டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணீங்கன்னா, இந்த ஹார்ட் வேர்ட்ஸை ஒரு வாட்டி படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போய் நீங்க வந்து லெசனை வாசிக்கும் போது ஈஸியா நம்ம வந்து லெசனை ரீட் பண்ணலாம், ஈஸியா அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்கலாம். அடாப்டிங்னா வந்து பூமியில இருந்து
அங்க போய் நம்ம சூழ்நிலையே மாத்திட்டு வாழ. பூமியில நம்ம வெறும் காட்டன் ட்ரெஸ் அதுதான் போடுவோம். இங்க பாருங்க, இங்க போனா நம்ம ஸ்பேஸ் சூட் தான் போடணும். அதுக்கப்புறம் வந்து பூமியில எல்லாமே நேச்சரா நமக்கு கிடைக்கும். இங்க ஆர்டிஃபிஷியலா தான் கிடைக்கும். ஸோ அதுக்கு நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். அந்த உடம்பும் மனசையும் அடாப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வாழ்றது ரொம்ப கஷ்டம் தானே. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாம். லாஸ்ட் பேஜ் வந்தாச்சு. மாஸ் 668 சோல்ஸ். சோல்ஸ்னா சோலார் டேஸ்னு அர்த்தம். சோல்ஸ் எர்த் டே, அதாவது மேக்ஸ் அ இயர். 668 சோல் எர்த் டேஸ் மேக்ஸ் அ இயர். அதாவது நான் திரும்பவும் சொல்றேன், இங்க 668 வந்து மார்ஸோட இயர்ஸ். அதாவது ஒன் இயர்க்கு மார்ச்ல இருக்கும்போது நமக்கு 1 இயர்க்கு 668 டேஸ் வரும். ஆனா எர்த்ல இருக்க வரைக்கும் 365 டேஸ் தானே 1 இயர் இருந்தது. ஆனா மார்ச்சுக்கு போனா 668 தான் 1 இயர்னு கணக்கு. அதுதான் சோல். சோல்ஸ்னா சோலார் டேஸ். ஓகே, எர்த்ல இருக்கும் பொழுது எர்த்தோட 1 இயர் வந்து, அதாவது 2 வருஷம் சேர்றது தான் மார்ச்ல இருக்கும் போது 1 இயர். எர்த்தோட டேஸ் பாருங்க, 687 எர்த் டேஸ் தான் வந்து அதாவது ஒரு வருஷம் மார்ச்ல இருக்கும் போது. ஆனா நம்ம எர்த்ல இருக்கும்பொழுது 365 டேஸ் தான் 1 இயர். நம்ம மார்ச்ல இருக்கும் போது 687 டேஸ் தான் 1 இயர். பார்த்துக்கோங்க, 2 வருஷம் சேர்ந்தாதான் ஒரு வருஷமே மார்ச்ல முடியும். அந்த மாதிரியான எல்லா கால சூழ்நிலையும் நமக்கு மாறிடும். நான் திரும்ப சொல்றேன், 365 டேஸ் தான் வந்து எர்த்ல வந்து 1 இயர். ஆனா வந்து நம்ம மார்ஸுக்கு போனா 687 எர்த் டேஸ் தான் வந்து 1 இயர். ஓகே, Mars 668 souls make a year. He smiled. Ha ha, yes, you would be 18 years old on the earth now. Grandpa thought to himself, we destroyed our home, the home that nature had offered us. Now we are trying to make this our home. Arivu looked at him and said, don't worry, Grandpa. The scientists are trying to terraform the Mars. He said, true, but nothing can be the Earth. The Earth is our home. Ha, let us leave this for now. Today we should celebrate. அதாவது இங்க என்ன நடக்குதுன்னா, நம்மளோட Earth 687 Earth Day தான் 1 இயர் மார்ஸ்ல இருக்கும் பொழுது. He smiled. கிராண்ட்பா வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, இப்போ உனக்கு வயசு கம்மியா இருக்கு, நீ பூமியில இருந்தா உனக்கு வந்து 18 வயசு ஆயிருக்கும்னு சொல்லி அறிவை பார்த்து சிரிக்கிறாரு. கிராண்ட்பா வந்து அறிவு கிட்ட சொல்லல, அத மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாரு. we destroyed our home. நம்மளோட ஹோம் பிளானட்டான எர்த்தை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம். the home that nature had offered us, now we are trying to make this our home. அதாவது இயற்கையே நமக்கு ஒரு வீட்டை அமைச்சு கொடுத்தது, அதை நம்ம டெஸ்ட்ராய் பண்ணி நாசம் பண்ணிட்டு இங்க ஒரு மார்ஸுக்கு போய் இங்க ஒரு வீட்டை அமைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. உடனே அறிவு தாத்தாப்பா சொல்றா. அறிவு looked at him and said, don't worry, Grandpa. The scientists are trying to terraform the Mars. அதாவது சயின்டிஸ்ட் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்க. டெராஃபார்ம்னா மனுஷ வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி அந்த இடத்த மாத்துறது, ஹியூமனோட லிவிங்க்கு ஏத்த மாதிரி அந்த இடத்த மாத்துறது தான், மார்ஸை மாத்துறது தான் டெராஃபார்ம். மார்ஸை மாத்திக்கிட்டு இருக்காங்க, அதனால ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்ற நம்ம அறிவுமதி. he said, true, but nothing can be the earth. அதாவது எதுவாலையும் வந்து earth-ஆ மாற முடியாது. நீ சொல்றது உண்மைதான், ஆனா இப்படி டெராஃபார்ம்லாம் பண்ணா மார்ஸ் வந்து எர்த்தா வந்து மாறிடாது. the earth is our home. let us, அதாவது எர்த் தான் நம்ம வீடு. என்ன டெராஃபார்ம் பண்ணாலும் நம்மள மார்ஸை வந்து எர்த் மாதிரி மாற்ற முடியாது. இப்போ இந்த பத்தி விட்டுட்டு நம்ம வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட்பாவும் அறிவும் போகிறாங்க. இந்த ஸ்டோரி வந்து எதை பற்றி அப்படின்னா நான் தெளிவாக சொல்கிறேன். நம்ம இதே மாதிரி ஏர் பொல்யூட் பண்ணி, வாட்டரை பொல்யூட் பண்ணி, சாயிலை பொல்யூட் பண்ணி, நம்ம சர்க்கம்ஸ்டான்ஸையே மாற்றி வச்சிருந்தா ஒரு நாள் எர்த் வந்து அழிஞ்சு போயிடும். நம்ம வாழ வழி இல்லாமல் வேற பிளானட்டுக்கு போக வேண்டி வரும். அந்த மாதிரி வேற பிளானட் போய் செட்டில் ஆன 2 ஹியூமன் பீயிங்ஸ் எர்த்தை பற்றி ஃபீல் பண்ணி பேசுகிற மாதிரி தான் இந்த லெசன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஐ ஓப்பனிங் லெசன். நம்ம பூமியை நம்ம இப்போவும் சரியாக பார்த்துக்கலன்னா நமக்கு இந்த நிலைமை வர்றதுக்கு ரொம்ப தூரம் கிடையாதுன்னு வந்து
ஒரு ஐ ஓப்பனரா இந்த லெசன் கொடுக்குறாங்க. இதை ஏன் குழந்தைங்களான உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க தான் ஃபியூச்சர். இந்த பூமியோட ஃபியூச்சரும் நீங்க தான், நம்ம தலைமுறையோட எதிர்காலமும் நீங்க தான். நீங்களும் வந்து பூமியை வந்து ரொம்ப பொல்யூட் பண்ணாம கொஞ்சம் பத்திரமா, நீங்க தான் ஃபியூச்சர்ல கெமிக்கல் என்ஜினியர் ஆவீங்க, அதுக்கப்புறம் நீங்க தான் சிவில் என்ஜினியரா மாறுவீங்க, டாக்டர்ஸா மாறுவீங்க, பயோமேட்ரிக்கலா இருப்பீங்க, அதுக்கப்புறம் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸா மாறுவீங்க. நீங்க தான் ஃபியூச்சரே. அதனால நீங்க வந்து நம்ம பூமிக்கு எந்த பாதகமும் விளைவிக்காத அளவுக்கு உங்களோட வேலைகளை சிறப்பா பண்ணுங்க. நம்ம பூமியை காப்பாற்றணும்னா நிறைய மரம் நடணும், நிறைய பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லை, நிறைய கெமிக்கல்ஸை வந்து மேலே 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 வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே ஃபர்டிலைஸ் பண்ணுறேன்ற பேரில் நிறைய கெமிக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபர்டிலைசர்ஸில். இதெல்லாம் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணால் நம்ம பூமியை அழிவுலேருந்து காப்பாற்ற முடியும். ஓகேவா? இது ஒரு ஐ ஓப்பனிங் லெசன். சரி, இந்த கான்வர்சேஷன்ல இருக்க ஹார்ட் வேர்ட்ஸ் பார்க்கலாம். destroyed, DESTROYED, destroyed. scientist, terraform, செலிப்ரேட். இதுதான் வந்து இந்த கான்வர்சேஷன்ல இருக்க ஹார்ட் வேர்ட்ஸ் எல்லாம். அந்தந்த பேஜ்ல இருக்க ஹார்ட் வேர்ட்ஸை நான் அதுலங்கேயே கொடுத்துருக்கேன். நீங்க தயவு செய்து ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சுட்டு இந்த லெசனை ரீட் பண்ணிட்டு புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க. ஏதாவது வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு புரியலன்னா டிக்ஷனரி எடுத்து அழகா செக் பண்ணி அதோட மீனிங் தெரிஞ்சு லெசனை ரீட் பண்ணுங்க. நான் ஒரு வாட்டி இந்த லெசனை ஓவர் கம் பண்ணிடுறேன், ஓவர் கம் ரீட் ஃபுல்லாவே கொடுத்துட்றேன். வாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த லெசனை வந்து ஒரு ரீட் கொடுத்துடலாம். Earth, the desolated home. Earth, the desolated home. It was the year 2068. Humans had destroyed the earth and started colonizing the red planet Mars. India established 3 colonies. Arivamati family lived in one such colony. On her birthday, her grandfather traveled more than 1500 kilometers to meet her. When he reached, he saw her sleeping in her capsule. He said, "Wake up, Arivu." Arivumadi was surprised. "Grandpa, when did you come?" "I was thinking that you won't be coming for my birthday." He sighed. "Don't you know about the dust storm of Mars? Sometimes it even lasts for a month. But this time it did not. So I am on time. It still took me 3 souls to reach here. Now, come on. Let's not waste time. We will go to harvest the vegetation hub for vegetables." In the hub, he said, "These carrots are not tasty anymore like the one I ate in my childhood." She asked, "Why do you say so, Grandpa?" Grandfather explained to Arivu, "The vegetable we grow here do not taste like the one on the earth. I really wish you had tasted the carrot from the earth." Arivu asked eagerly, "How did they grow the crops and vegetable on earth?" Hearing this, grandfather was reminded of life on earth. He said the earth had fertile soil, so the fruits and vegetables grown were healthy and tasty. She asked, "But I learned that humans used chemical fertilizers and polluted the soil. Here we get unpolluted food and water. Is that correct?" Grandfather laughed. "These fruits and vegetables and water are not the same as in the earth. They are not real." Arivu exclaimed. "Even the water?" He said, "Of course. In Mars we get water from burning the fuels. On the earth we used to get water from rain. It was natural and it was free." She said, "Grandpa, enough of your stories about the earth. I know that life there was easy, but here survival is very difficult." He replied, "Yes, my dear, adapting to Mars is difficult. Today we are fighting for things which we got easily." He continued, "In the earth, you do not need a space. He continued, "In the earth, you did not need a space suit or an oxygen cylinder. Also, the years are longer here.
Arivu said, yes, Grandpa. In Mars, 668 souls make a year. He smiled. Ha ha, yes, you would be 18 years old on the earth now. Grandpa thought to himself, we destroyed our home, the home that nature had offered us. Now we are trying to make this our home. Arivu looked at him and said, don't worry, Grandpa. The scientists are trying to terraform the Mars. He said, true, but nothing can be the Earth. The Earth is our home. Ha! Let us leave this for now. Today we should celebrate. Today we should celebrate. Okay, குட்டீஸ், ஹார்ட் வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன் உங்களுக்காக. இந்த லெசன் ஃபுல்லாக ரீட் பண்ணியாச்சு, பொறுமையாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. க்ளோசரி பார்க்கலாம். Capsule, a small cylinder shaped bed. Capsuleனா a small cylinder shaped bed. வட்டமா இருக்கும், ஒரு ஆள் படுக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம அதில் படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம். பூமியில் இருக்க மாதிரி பெட்டு போட்டு நிறைய ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுற மாதிரிலாம் நம்மளால மார்ஸ் போனால் படுக்க முடியாது. ஸோ இந்த கேப்சியூல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. a small cylinder shaped bed. Sol, Martian solar day. A Martian day. A Martian solar day. A Martian day. Hub, yeah, habitat, the human settlement. Habitat, human settlement. Hubனா ஒரு தனிய கூடார மாதிரி போட்டு அதுக்குள்ள ஒரு ஆர்டிஃபிஷியல் இதில் ஹியூமன்ஸும் இருப்பாங்க, இல்லை ஏதாவது அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுன்னா அதையும் பண்ணுவாங்க. Fuels, an energy source for engines, power plants or reactors. An energy source for engines, power plants or reactors. அதாவது ஃபியூவல்ஸ்னா லிக்விட் ஃபியூவல்ஸும் இருக்குது. ஃபியூவல்ஸ்னா வந்து இந்த எரிபொருள்னு சொல்லுவாங்க. பெட்ரோல், டீசல், கெரோசின் இதெல்லாம் ஃபியூவல்ஸ். சர்வைவல், டு ரிமைன் அலைவ், சர்வே பண்ணுறது, நம்ம உயிரோட வாழ்கிறது, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம உயிரோட இருக்கணும், சர்வே பண்ணணும். அடாப்டிங், மாடிஃபை அண்ட் ரீட்ஜஸ்ட். அடாப்டிங்னா மாடிஃபைட், அடாப்ட் பண்ணிக்கிறது. நம்ம வந்து ஜஸ்ட் அங்கே போய் அங்கே இருக்க சூழலை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறதுனா ஏற்றுக்கிறது, அப்படி இல்லைன்னா நம்மளே மாற்றிக்கிறது. டெராஃபார்ம், அ ப்ராசஸ் பை விச் த சர்ஃபேஸ் அண்ட் climate would be changed to make the environment suitable to humans. Terraformனா a process by which the surface and climate would be changed to make the environment suitable to human. அதாவது அந்த பூமி நிலப்பரப்பையோ இல்லை கிளைமேட்டையோ நமக்கு ஹியூமன் வாழ்கிறதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறது தான் டெராஃபார்ம். ஓகேவா? அந்த கிளைமேட்டையோ இல்லை அந்த சர்ஃபேஸையோ ஹியூமன் வாழ்கிறதுக்கு என்வாயரமெண்ட்டாக மாற்றி அமைச்சிக்கிறது, ரீஃபார்ம் பண்ணுறது தான் டெராஃபார்ம். சயின்டிஸ்ட், அண்ட் எக்ஸ்பர்ட் இன் சயின்ஸ். சயின்டிஸ்ட்னா யாரு? அண்ட் எக்ஸ்பர்ட் இன் சயின்ஸ், எக்ஸ்பர்ட்ஸ் உங்களுக்கே தெரியும். கேப்சூல், சோல், ஹப், ஃபியூவல்ஸ், சர்வைவல், அடாப்டிங், டெராஃபார்ம், சயின்டிஸ்ட், இதெல்லாம் வந்து க்ளோசரியாக கொடுத்துருக்காங்க. வாங்க சூஸ் த கரெக்ட் ஆன்சர் போகலாம். அ டே இன் மார்ஸ் இஸ் கால் சோல், அ சோலார் டே. அ டே இன் மார்ஸ் இஸ் கால் சோல், அ சோலார் டே. சோலும் எழுதலாம், கிளாஸ் சோலார் டேனும் எழுதலாம். நீங்கள் சோல் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இங்கே தான் இருக்குது, நான் புரியறதுக்காக உங்களுக்கு போட்டிருக்கேன். சோல் தான் ஆன்சர். The dash is called the red planet. Mars is called the red planet. Our planet is called the Earth. We get water by burning fuels. அதாவது நம்ம மார்ஸில் என்ன பண்ணாங்கன்னா ஃபியூவல்ஸ்க்காக வாட்டரை ஃபியூவல்ஸை பேர்ன் பண்ணி வாட்டர் எடுத்தாங்க. ஓகே. The astronomer are trying to terraform the Mars. The astronomer are trying to terraform the Mars. இது ஃபர்ஸ்ட்டுக்கு சோல், நான் ஆல்ரெடி டெலிட் பண்ணிடுறேன். ஆன்சர் வந்து வெறும் சோல் தான், உங்கள் புரிதலுக்காக நான் அப்படி போட்டிருக்கேன். ஓகே. ஆன்சர் இஸ் சோல், மார்ஸ், எர்த், ஃபியூவல்ஸ், ஆஸ்ட்ரோனோமர். Astronomer. Okay. Fill in the blanks. The man destroyed the earth. Answer, the earth. In the earth we get water from rain. In Mars 687 earth days make a year. In மார்ஸ்ல இருந்தோம்னா 365 days 1 year இல்லை, earth dayல 687 days தான் 1 year.
யூ டோன்ட் நீட், இங்க ஸ்பேஸ் இல்லாததுனால இங்க கொடுத்துருக்கேன், நீங்க ஸ்பேஸ்க்குள்ள எழுதிக்கோங்க. யூ டோன்ட் நீட் அ ஸ்பேஸ் சூட் அண்ட் அன் ஆக்சிஜன் சிலிண்டர் இன் த எர்த். நான் இதுல ஸ்பேஸ் இல்லாததுனால இந்த டேஷ்ல இங்க கொடுத்துருக்கேன், நீங்க அழகா எடுத்து எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு அ ஸ்பேஸ் சூட் அண்ட் அன் ஆக்சிஜன் சிலிண்டர். ஓகே. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அண்ட் வாட்டர் இன் த மார்ஸ் ஆர் நாட் ரியல். நாட் ரியல். இதை அழகா நோட் பண்ணிக்கோங்க, கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே குட்டீஸ், பக்காவா கிளியரா தெளிவா எழுதி நோட் பண்ணிக்கோங்க. Question answer பாருங்க. What is the setting of the story? The life on Mars is the setting of the story. Answer: the life on Mars is the setting of the story. Name the vegetables harvested in the vegetation hub. Crops and carrots are harvested in the vegetarian hub. Vegetationum போடலாம், vegetarianum போடலாம். இல்ல நீங்க உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருந்ததுன்னா இங்க வெஜிடேஷனே போட்டுக்கோங்க. ஓகே, வெஜிடேரியன் வேணா வெஜிடேஷனே போட்டுக்கோங்க. Okay, crops and carrot are harvested in the vegetation hub. What is a soul? How many souls make a year? A soul is Martian solar day. A soul is a Martian solar day. A soul is a, இங்க போடணும். A soul is a Martian solar day. Okay. 687 souls make a day. 687 souls make a year. Sorry. What is a soul? How many souls make a year? A soul is a Martian solar day. 687 souls make a year. 687 days வந்து 1 year மார்க்ஸ்ல. என்னது 687 days தான் 1 year மார்க்ஸ்ல. அடுத்து பாருங்க, how water is produced in Mars. Answer: water is produced by burning fuels on Mars. In this story, what happened to the earth? In this story, humans had destroyed the earth. What should be done to save the earth? To save the earth, we should not pollute the air, water and land. நான் இதையும் ஒரு வாட்டி காமிக்கிறேன், தெளிவா பார்த்து பொறுமையா நோட் பண்ணி எழுதிக்கோங்க. அடுத்தது இதையும் தெளிவா பார்த்து பொறுமையா நோட் பண்ணி எழுதிக்கோங்க. ஓகே குட்டீஸ், உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த லெசன் உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். புக் பேக் எக்ஸசைஸ் எல்லாம் தெளிவா ஃபில் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் ஆன்சர் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு உண்மையாவே என் எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்தது, லெசனை ரீட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்க லைக்ஸ் தான் எனக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கொடுக்கும். ஓகே குட்டீஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் லெசனோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய் குட்டீஸ்.